தமிழ்நாட்டை பொறுத்தளவுக்கு டிஎன்பிஎஸ்சி மட்டுமே மக்கள் நம்பிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லை, சென்ட்ரல் கவர்மெண்ட்ல ஸ்டாஃப் செலெக்ஷன் கமிஷன்ல ஏகப்பட்ட டைப்பிஸ்ட் போஸ்ட் வேகன்சி இருக்கு. ஆனால் தமிழ்நாட்டு மக்களுக்கு அவேர்னஸ் இல்லாத காரணத்தினால வெறும் டிஎன்பிஎஸ்சி மட்டுமே நம்பிட்டு இருக்காங்க. சரிங்களா? சென்ட்ரல் கவர்மெண்ட்ல உங்களுக்கு ஸ்டாஃப் செலெக்ஷன் கமிஷன்ல ஆயிரக்கணக்கான போஸ்ட் வருஷம் கால்ஃபர் பண்றாங்க. அதுல இங்கிலீஷ் டைப் மட்டும் இருந்தா போதும். டிஎன்பிஎஸ்சிக்கு தமிழ் இங்கிலீஷ் ரெண்டுமே வேணும். ஆனால் ஸ்டாஃப் செலெக்ஷன் கமிஷனுக்கு இங்கிலீஷ் மட்டும் இருந்தாலே போதும். ஏகப்பட்ட வேகன்சிஸ் இருக்கு. டிஎன்பிஎஸ்சிக்கு போகலாம், ஸ்டாஃப் செலெக்ஷன் கமிஷன் போகலாம், ரயில்வே ரெக்ரூட்மெண்ட் போடலாம், பேங்க்கு போகலாம். எல்லாத்துலேயுமே ஜூனியர் அசிஸ்டன்ட் போஸ்ட் இருக்கு. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் சிவா. நம்ம சிவா ரூன் டிவியில் நம்ம இன்றைக்கி பார்க்கக்கூடிய ஒரு இன்ஸ்டியூட் வந்து கலைமகள் இன்ஸ்டியூட். இது வந்து ரொம்பவே பிடித்தமான ஒரு கண்டென்ட்டுங்க. ஏன்னா நான் ஒரு டைப் ரைட்டிங் முடித்த ஒரு ஸ்டூடெண்ட்டு தாங்க. ஸோ டைப் ரைட்டிங் சார்ந்த ஒரு வீடியோ நம்ம பதிவு பண்ணணும்னு சொல்லிட்டு ரொம்ப நாளாக எதிர்பார்த்துட்டு இருந்தேன். அந்த ஒரு வீடியோ தான் நம்ம இப்போ பண்ணியிருக்கோம். இது எங்கே லொக்கேட் ஆகிருக்குன்னு பார்த்தீங்கன்னா, காரமடை பகுதியில் கண்ணார்பாளையம் அப்படிங்கிற ஒரு ஏரியா இருக்குங்க. போஸ்ட் ஆஃபீஸ்க்கு ஆப்போசிட் தான் இந்த டைப் ரைட்டிங் இன்ஸ்டியூட் வந்து அமைஞ்சிருக்கு. ஹெச்டிஎஃப்சி பேங்க்குக்கு ஆப்போசிட் தான் இந்த இன்ஸ்டியூட் வந்து அமைச்சிருக்காங்க. ஸோ இங்கே வந்து 16 டைப்ரைட்டிங் மிஷின் வந்து இங்கே கொடுத்துருக்காங்க வியூவர்ஸ். ஸோ இவங்க வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்லாட் வந்து அவங்க வந்து காலையில் வந்துட்டு 7 to 12, அதாவது வேலைக்கு போகிறவங்களுக்காக அந்த ஒரு செட் வந்து பண்ணியிருக்காங்க. ஈவினிங் வந்து 4 to 9 இந்த ஸ்லாட் வந்து அவங்க கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு எந்த ஸ்லாட் வந்து உங்களுக்கு அவைலபிளாக இருக்கோ அந்த ஸ்லாட்டை வந்து நீங்கள் வந்து இங்கே வந்து லேர்ன் பண்ணிக்கலாம். சார் வந்து 30 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸான ஒரு டைப்ரைட்டர். அதோட பார்த்தீங்கன்னா இவங்க ஆஃபீஸ் ஆட்டோமேஷன் கோர்ஸும் இவங்க சொல்லித்தராங்க. ஸோ அது வந்து கொஞ்சம் தாமதமாகுங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. ஸோ இந்த வீடியோவை நம்ம ஃபுல்லாக இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நீங்கள் டிஎன்பிஎஸ்சி மற்றும் எஸ்எஸ்சி எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணுறவங்களா இருந்தால் இந்த வீடியோ நிச்சயமாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். உள்ளே வாங்க பார்த்துடலாம். வணக்கம் சார். வணக்கம் சார். உங்களை பற்றி ஒரு அறிமுகம். என் பேர் ஸ்ரீ ரங்கராஜனுங்க. கலைமகள் டெக்னிக்கல் இன்ஸ்டியூட்னு சொல்லி டைப் ரைட்டிங் இன்ஸ்டியூட் கடந்த 30 வருஷமாக காரமடை கண்ணார்பாளையம் ரோட்டில் நடத்திட்டுருக்கோம். எங்கள் இன்ஸ்டியூட் பார்த்தீங்கன்னா காரமடை போஸ்ட் ஆஃபீஸுக்கு ஆப்போசிட்டில் ஹெச்டிஎஃப்சி பேங்க் ஆப்போசிட்டில் செயல்பட்டுருக்கு. இந்த பில்டிங்கில் கடந்த ஒரு 12 வருஷமாக இந்த பில்டிங்கில் செயல்பட்டுருக்கு. காரமடையில் நாங்கள் 30 வருஷமாக இந்த தொழில் பண்ணிகிட்ருக்கோங்க. இப்போ இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா அரசு தொழில்நுட்ப கல்வித்துறை நடத்தக்கூடிய டைப் ரைட்டிங் எக்ஸாம், தமிழ் அண்ட் இங்கிலீஷ், சிஓஏ எக்ஸாம், அதாவது கம்ப்யூட்டர் கோர்ஸ் ஆன் ஆஃபீஸ் ஆட்டோமேஷன் சொல்லி டிஎன்பிஎஸ்சியில் செலக்ட் ஆகக்கூடியவங்க, ஜூனியர் அசிஸ்டண்ட் கம் டைப்பிஸ்ட் போஸ்ட்டுக்கு செலக்ட் ஆகக்கூடியவங்க கம்பல்சரி முடிக்க வேண்டிய சிஓஏ எக்ஸாம் இங்கே நடத்துகிறாங்க. அது போக டேலி சொல்லித்தரோம். இப்போ டைப் ரைட்டிங்கில் தமிழ், இங்கிலீஷ், லோயர், ஹையர் எல்லாமே இருக்குது. இப்போ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா டைப் ரைட்டிங் எக்ஸாமுக்கு வந்து 8th பாஸ் பண்ணவங்க ஜூனியர் எக்ஸாம் போகலாம். 8th பாஸ் பண்ணால் ஜூனியர் எக்ஸாம் போகலாம். ஜூனியர் பாஸ் பண்ணவங்க சீனியர் எக்ஸாம் போகலாம். தமிழ், இங்கிலீஷ். இப்போ டிஎன்பிஎஸ்சி நீங்கள் எக்ஸாம் போகணும் அப்படின்னு சொன்னால் டைப் ரைட்டிங் போத் ஹையர் அவங்க கேட்குறாங்க. தமிழ், இங்கிலீஷ் ரெண்டுமே பாஸ் பண்ணியிருக்கணும். ப்ளஸ் இப்போ அடிஷ்னலாக வந்து சிஓஏ எக்ஸாம் கம்பல்சரின்னு சொல்கிறாங்க. நீங்கள் ஜூனியர் அசிஸ்டண்ட்டாக போனாலும் சரி, டைப்பிஸ்ட்டாக போனாலும் சரி, கம்பல்சரி சிஓஏ எக்ஸாம் அது முடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இப்போ சிஓஏ எக்ஸாம் கடந்த எக்ஸாம் வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா 2 பேப்பர் மட்டும்தான் இருந்துச்சு. ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா ப்ராக்டிக்கல், இன்னொன்று தியரி. ஆனால் புது சிலபஸ் வந்து இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 4 பேப்பர் பண்ணியிருக்காங்க. வர எக்ஸாமில் இருந்து அடுத்து வரக்கூடிய எக்ஸாம்லேருந்து 4 பேப்பர். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிஓஏல தியரி 1, ப்ராக்டிக்கல் 1, டைப் ரைட்டிங் 30 வேர்ட்ஸ் பெர் மினிட் கம்ப்யூட்டரில் நீங்கள் டைப் பண்ணணும். அதே மாதிரி இங்கிலீஷ் 30 வேர்ட்ஸ் பெர் மினிட் இங்கிலீஷ்லேயும் தமிழ்லேயும் டைப் பண்ணணும்.
அப்போ தமிழ் ஒரு பேப்பர், இங்கிலீஷ் ஒரு பேப்பர் கம்பல்சரி பாஸ் பண்ணணும். அப்போ இதெல்லாம் பாஸ் பண்ணணும் அப்படின்னு சொன்னால் நீங்கள் கம்பல்சரி டைப்ரைட்டிங் எக்ஸாம் முடிச்சிருக்கணும். டைப்ரைட்டிங் இருந்தால் தான் நீங்கள் கம்ப்யூட்டரில் ஸ்பீடாக டைப் பண்ண முடியும். இங்கிலீஷாக இருந்தாலும் சரி, தமிழாக இருந்தாலும் சரி, நீங்கள் கம்ப்யூட்டரு ஸ்பீடாக ஆப்ரேட் பண்ணணும் அப்படின்னு சொன்னால் அதுக்கு கம்பல்சரி டைப்ரைட்டிங் தேவை. இப்போ எல்லா கோர்ஸுக்குமே இன்றைக்கி எந்த ஒரு ஆஃபீஸுக்கு நீங்கள் போனாலும் சரி எல்லாமே ஆன்லைன் ஒர்க் தான். இப்போ கம்ப்யூட்டர் நீங்கள் ஃபாஸ்ட்டாக ஒர்க் பண்ணணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா கம்பல்சரி டைப் முடிச்சிருக்கணும். டைப் முடிச்சிங்கன்னா உங்கள் வேலையை வந்து 1 மணி நேரத்தில் முடிக்கிற வேலையை 10 நிமிஷத்தில் முடிக்கலாம். அதுக்காக தான் இன்றைக்கி வந்து நிறைய அவேர்னஸ் இருக்குது. நிறைய பேர் இன்றைக்கி டைப் எக்ஸாம் போகிறாங்க. இந்த டைப் எக்ஸாம் பார்த்தீங்கன்னா வருஷத்துக்கு 2 டைம் கவர்மெண்ட் நடத்துது. பிப்ரவரி மாதம் 1, ஆகஸ்ட் மாதம் 1. பிப்ரவரி லாஸ்ட்டு சாட்டர்டே சண்டே எக்ஸாம் வரும். அதே மாதிரி பார்த்திங்கன்னா ஆகஸ்ட் மாதம் கடைசி சாட்டர்டே சண்டே எக்ஸாம் வரும். இதுக்கான அப்ளிகேஷன் வந்து இந்த மாதம் ஓப்பன் ஆக போகுது. இந்த மாதம் வந்து பார்த்திங்கன்னா 15ஆம் தேதி ஓப்பன் ஆகுது. எல்லாமே ஆன்லைன் தான். ஆன்லைனில் அப்ளை பண்ணி எக்ஸாம் வந்து மார்ச் 1ஆம் தேதியும் 2ஆம் தேதியும் நடக்குது. சரிங்களா? இப்போ இதில் பாஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா லோயர் பாஸ் பண்ணால் அடுத்த 6 மாதத்தில் ஹையர் முடிச்சிடலாம். நீங்கள் 8th பாஸ் பண்ண உடனே இந்த கோர்ஸுக்கு ஜாயின் பண்ணிட்டீங்கன்னா 10th வர்றதுக்குள்ளேயே நீங்கள் வந்து ஹையர் முடிச்சிடலாம். இப்போ நீங்கள் காலேஜ் போகும்போது கஷ்டப்பட வேண்டிய அவசியம் இருக்காது. இதுக்கான சரியான பருவம் வந்து பார்த்திங்கன்னா 8th தான். நீங்கள் 8th படிக்கும் போதே டைப்ரைட்டிங்கில் ஜாயின் பண்ணிட்டீங்க அப்படின்னா 10th வர்றதுக்குள்ளேயே டைப்ரைட்டிங்கை முடிச்சிடலாம். தமிழ் இங்கிலீஷ் 2ஐயும் முடிச்சிடலாம். அதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து அந்த எஜுகேஷனல் பர்டன் ஒர்க் அதிகமாகிடும். இப்போ 10th ஸ்பெஷல் கிளாஸ் அது இதுன்னு சொல்லிட்டு உங்களுக்கு அங்கேயே ஸ்கூல்லேயே டைம் சரியாக இருக்கும். அதே மாதிரி 12th வரும்போது எக்ஸ்ட்ரா பர்டன் இருக்கும். ஆனால் 8th 9th போது உங்களுக்கு கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கும். அப்போ இதுக்கு சரியான பருவம் வந்து பார்த்திங்கன்னா 8th பாஸ் பண்ண உடனே இன்ஸ்டியூட்டுக்கு வந்தீங்க அப்படின்னா 10th வரும்போது நீங்கள் முடிச்சுக்கலாம். சரிங்களா? சார், இப்போ நானும் ஒரு டைப்ரைட்டர் தான். தமிழ் இங்கிலீஷ் 2மே நான் போர்ட் ஹையர். ஓகே. இப்போ என்னுடைய கொஸ்டின் என்னன்னா, முன்னாடி எல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த 6 மந்த்லேருந்து 3 மந்த்லேயே அந்த ஸ்பீடு வந்து வந்துடும். நம்ம லேட் பண்ணால் வந்துடும். இப்போ நீங்கள் வந்து சொல்லி தரது அந்த 6 மாதத்துல காலத்தில் நீங்கள் அந்த எக்ஸாமுக்கு நீங்கள் சொல்லிக் கொடுக்குறீங்க. ஆமாம். இப்போ பேசிக்காக பார்த்தீங்கன்னா ஏஎஸ்எஃப்டிஜி அது வந்து ஸ்டார்டிங்கில் வந்து நம்ம கற்றுக்கக்கூடிய ஒரு வார்த்தை தான். அதே சரி இதில் வந்து தமிழ்லேயே அதே மாதிரி அந்த பேசிக்லேருந்து நம்ம கொண்டு வரோம். அப்படி கொண்டு வரும்போது 2ஐயும் ஒரே டைமில் நம்ம வந்து லேட் பண்ண முடியுமா? கண்டிப்பாக முடியும். இன்றைக்கி நிறைய ஸ்டூடெண்ட் அப்படி தான் பண்ணுறாங்க. தமிழ் இங்கிலீஷ் 2மே ஒட்டுக்காக படிக்கலாம். அதனால் ஒன்றும் பிரச்சனை வராது. நிறைய பேர் இன்றைக்கி டைம் சேவ் பண்ணுறதுக்காக தமிழ் இங்கிலீஷ் போத் ஒட்டுக்காக தான் போகிறாங்க. அதனால் எந்த பிரச்சனையும் இல்லை. தாராளமாக போகலாம். தாராளமாக பண்ணிக்கலாம். தமிழ் இங்கிலீஷ் 2 ஒரே எக்ஸாமில் அட்டன் பண்ணிக்கலாம். இப்போ மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா அந்த ஆஃபீஸ் ஆட்டோமேஷன் கோர்ஸ் வந்து இப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி உங்ககிட்ட பேசினேன். அது வந்து கோர்ட் கேஸ்னால தடை வச்சிருக்காங்க. இன்னும் அதை பற்றி சொல்லலை அப்படிங்கிற மாதிரி சொன்னீங்க. இல்லை இப்போ தடை முடிஞ்சுதுங்க. அது அந்த சிலபஸ் வந்து இன்னும் ஒரு குழப்பத்தில் இருக்குது. ஏன்னா இதுக்கு சிஓஏ எக்ஸாமுக்கு முதல்ல வந்து 10th பாஸ் ப்ளஸ் டைப்ரைட்டிங் எனி லோயர் பாஸ்ன்றதை பேசிக் குவாலிஃபிகேஷனாக வச்சுருந்தாங்க. ஆனால் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா புது சிலபஸில் வந்து பேசிக் குவாலிஃபிகேஷன் 10th மட்டும் இருந்தால் போதும், டைப் ரைட்டிங் தேவையில்லை அப்படின்ற மாதிரி அவங்க வச்சுருக்காங்க. ஏன்னா அதுலேயே டைப் ரைட்டிங் கொண்டு வர்றாங்க. அதுலேயே வந்து ஸ்பீடு 30 words per minute தமிழ் அண்ட் இங்கிலீஷ் 2மே கொண்டு வந்திருக்காங்க. அதனால் டைப்பு வேண்டாம் அப்படின்றாங்க. அதை வந்து நாங்கள் இன்ஸ்டியூட்டுக்காரங்க எதிர்த்துட்ருக்கோம். அதாவது வந்து டைப் ரைட்டிங் முடித்தாதான் கம்ப்யூட்டரில் அவனால் ஸ்பீடாக ஒர்க் பண்ண முடியும், ஃபாஸ்ட்டாக டைப் பண்ண முடியும் அப்படிங்கிறத நாங்கள் வலியுறுத்திட்டுருக்கோம். ஒரு 8th 9th படிக்கிற ஸ்டூடெண்ட் டைப் ரைட்டிங் கற்றுக்க வராங்க. எவ்வளோ நாளில் கற்றுக்கலாம்? இங்கிலீஷ்க்கு எவ்வளோ நாளாகும், தமிழுக்கு எவ்வளோ நாளாகும்? சார், இங்கிலீஷை பொறுத்தளவுக்கு நீங்கள் ஸ்பீடாக டைப் பண்ணுறதுக்கு ஒரு 3 months இருந்தால் போதும். எக்ஸாம் போகணுன்னா தான் நீங்கள் 6 months வரணும். அதுக்கப்புறம் அவங்க செகண்ட் பேப்பரு அந்த மெனுஸ்கிரிப்ட் எல்லாமே சொல்லி தரும்போது அந்த 3 months எக்ஸாம் ப்ரிப்ரேஷனுக்கு வருங்க. வெறும் ஸ்பீடு மட்டும் வந்தால் போதும், எனக்கு ஃபாஸ்ட்டாக டைப் பண்ண தெரியணுன்னா இங்கிலீஷ் வந்து 3 months வந்தால் போதும், நல்லா ஃபாஸ்ட்டாக ஒர்க் பண்ண முடியும். அதே மாதிரி தமிழ் ஒரு 5 months வேணும். ஏன்னா 5 monthsன்ற தமிழில் வந்து உங்களுக்கு ஃபிங்கரிங்கில் எக்ஸசைஸ் ஜாஸ்தி இருக்கும், எழுத்துக்கள் ஜாஸ்தி, ஒரே கீழே 2 எழுத்து இருக்கும். அதனால் ஒரு 2 months எக்ஸ்ட்ரா ஆகும். என்னதான் கம்ப்யூட்டர் கீபோர்டு வந்தாலும் டைப் ரைட்டிங்கோட இம்பார்ட்டன்ஸ் எப்படி இருக்குது? அதான் சார், எல்லாமே இந்த டைப் ரைட்டிங் கீபோர்டும் கம்ப்யூட்டர் கீபோர்டும் 2 சேம் மெத்தடில் தான் இருக்குது. அந்த அரேஞ்ச்மெண்ட் வந்து 2 ஒன்று தான்.
இப்போ நீங்கள் இதில் பழகிட்டீங்க அப்படின்னா அதில் அடிக்கும்போது ரொம்ப ஃபாஸ்ட்டாக அடிக்க முடியும். இல்லை அப்படின்னா அவங்க பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம ரயில்வே ஸ்டேஷன்லேயோ அல்லது பேங்க்லேயோ போனீங்கன்னா ஒரு டிடி எடுக்கணும், ஒரு டிக்கெட் எடுக்கணும்னா அவங்க 2 விரலை தான் ஆப்ரேட் பண்ணுவாங்க கீபோர்டை. திருச்சிராப்பள்ளின்னு அடிக்கணும்னா அவங்க இந்த 2 விரலையே அடிச்சுட்டு இருப்பாங்க. அது அடிக்கிறதுக்கு அவங்க 10 நிமிஷம் ஆகும் டிக்கெட்டை பிரிண்ட் எடுத்துறதுக்கு. அதே டைப் முடிச்சிருந்தாங்கன்னா அவங்க 10 விரலும் ஒர்க் ஆகும். அப்போ ஃபாஸ்ட்டாக உங்களுக்கு டிக்கெட் கொடுத்துருவாங்க. டிடி எடுக்கணும்னா பேங்க்குக்கு போனீங்க அப்படின்னா உடனே அவங்களால சர்வீஸ் பண்ண முடியும். டைப் முடிக்கல அப்படின்னா என்ன ஆகும்னா அவங்க ஒரு 2 விரலை தான் ஆப்ரேட் பண்ணுவாங்க. இப்போ 2 பேர் பண்ணுற வேலைக்கும் 10 பேர் பண்ணுற வேலைக்கும் வித்தியாசம் இருக்குது இல்லைங்களா? ஒரு வேலையே 10 பேர் பண்ணுறாங்கன்னா சீக்கிரம் முடிக்கலாம். 2 பேர் பண்ணாங்கன்னா ஒரு நாளே ஆகும். அதே தான், சேம் ப்ரொசீஜர் தான். இந்த என்னென்ன மாதிரியான அரசு துறைகளுக்கு வந்து இந்த டைப் ரைட்டிங் வந்து முக்கியமாக கேட்குறாங்க? இப்போ டைப் ரைட்டிங்கை பொறுத்தளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா, அதாவது நீங்கள் எந்த ஒரு ஆஃபீஸுக்கு போனாலும் இன்றைக்கி கம்ப்யூட்டர் இருக்குது. இதுதான் அப்படின்ட்டு இல்லை, எந்த ஆஃபீஸுக்கு போனாலும் நீங்கள் ஈவன் ஒரு யூடியூப் சேனல் நடத்துகிறீங்கனாலே அங்கே கம்ப்யூட்டர் இல்லாமல் ஒன்றும் இல்லை. அப்போ கம்ப்யூட்டர் வேணும் அப்படின்னா கீபோர்டை ஃபாஸ்ட்டாக ஆப்ரேட் பண்ணணும். இப்போ டைப் ரைட்டிங் எதுக்காக அப்படின்னா தமிழ்நாட்டை பொறுத்தளவுக்கு டிஎன்பிஎஸ்சி மட்டுமே மக்கள் நம்பிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லை, சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் ஸ்டாஃப் செலெக்ஷன் கமிஷனில் ஏகப்பட்ட டைப்பிஸ்ட் போஸ்ட்டு வேக்கன்சி இருக்குது. ஆனால் தமிழ்நாட்டு மக்களுக்கு அவேர்னஸ் இல்லாத காரணத்தினால வெறும் டிஎன்பிஎஸ்சி மட்டுமே நம்பிட்டு இருக்காங்க. சரிங்களா? சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் உங்களுக்கு ஸ்டாஃப் செலெக்ஷன் கமிஷனில் ஆயிரக்கணக்கான போஸ்ட் வருஷம் கால்ஃபர் பண்ணுறாங்க. அதில் இங்கிலீஷ் டைப் மட்டும் இருந்தால் போதும். டிஎன்பிஎஸ்சிக்கு தமிழ் இங்கிலீஷ் ரெண்டுமே வேணும். ஆனால் ஸ்டாஃப் செலெக்ஷன் கமிஷனுக்கு இங்கிலீஷ் மட்டும் இருந்தாலே போதும். ஏகப்பட்ட வேக்கன்சிஸ் இருக்குது. டிஎன்பிஎஸ்சிக்கு போகலாம், ஸ்டாஃப் செலெக்ஷன் கமிஷன் போகலாம், ரயில்வே ரெக்ரூட்மெண்ட் போடலாம், பேங்க்கு போகலாம், எல்லாத்துலேயுமே ஜூனியர் அசிஸ்டன்ட் போஸ்ட் இருக்குது. இப்போ அதே மாதிரி நிறைய கார்பரேஷன்ஸு, கம்பெனி, லிமிடெட் கம்பெனிஸில் எல்லாத்துலேயுமே டைப்பிஸ்ட் போஸ்ட் கால்ஃபர் பண்ணுறாங்க. இல்லை, இங்கே நாங்கள் சொல்லித்தரது இல்லைங்க. ஆமாங்க. இங்கே நம்ம மேட்டுப்பாளையம் வட்டாரத்தில் ஸ்டெனோ டைப்பிஸ்ட்டுக்கு கோச்சிங் அதிகமாக யாரும் இல்லைங்க. கோயம்புத்தூர் தான் போகணும். ஏன்னா நீங்கள் எப்படி எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணுறீங்க, எப்படி எக்ஸாமுக்கு அனுப்புறீங்க, இதை பற்றி மட்டும் ஏன்னா காரமடை பகுதியில் டைப் ரைட்டிங் இன்ஸ்டியூட் எங்கே இருக்குது அப்படின்றது நிறைய பேருக்கு தெரியும். அதாங்க, காரமடையில் வந்து இங்கே அந்த கண்ணார்பாளையம் ரோட்டில் போஸ்ட் ஆஃபீஸ்க்கு ஆப்போசிட்டில் இருக்குது எங்கள் இன்ஸ்டியூட்டு. இதை விட்டால் மேட்டுப்பாளையத்தில் ஸ்டேட் பேங்க் ஆப்போசிட்டில் ராஜா இன்ஸ்டியூட்டுன்னு ஒன்று இருக்குது. அதை விட்டிங்கன்னா பங்களாமேட்டில் உங்களுக்கு பன்னாரி அம்மன் இன்ஸ்டியூட் இருக்குது. அதை விட்டால் சிறுமுகை தான் போகணும். சிறுமுகையில் ஐஎம்ஆல் இன்ஸ்டியூட் இருக்குது. எங்களோட கான்டாக்ட் நம்பர் 9865672133. நம்மக்கிட்ட வர ஸ்டூடெண்ட்ஸை எப்படி ட்ரெயின் பண்ணுறீங்க? நீங்கள் ஒரு ஓனராக நீங்கள் இருந்து பண்ணுறீங்க, அது நிறைய இடத்துல பார்க்க முடியாது. சரி, அவங்களாம் வந்து டைப் பண்ணிவிட்டு அவங்கள ப்ரிப்பேர் ஆகிட்டு போயிடுவாங்க. ஆனால் நீங்கள் எப்படி ட்ரெயின் பண்ணுறீங்க? இல்லை, அவங்களே ப்ரிப்பேர் ஆக முடியாதுங்க. இங்கே வந்து ஃபிங்கரிங் வந்து கரெக்டாக சொல்லித்தரணும் ஒன்று. அதே மாதிரி செகண்ட் பேப்பரில் நிறைய விஷயங்கள் இருக்குதுங்க. செகண்ட் பேப்பரில் வந்து உங்களுக்கு வந்து கவர்மெண்ட் ஆர்டர் இருக்குது, பிஸ்னஸ் லெட்டர் இருக்குது, ஸ்டேட்மெண்ட் இருக்குது. அது எல்லாமே அவங்களாம் அடிக்க முடியாது. கண்டிப்பாக ஒரு ஆசிரியர் இருந்து சொல்லி கொடுத்தா தான் பண்ண முடியும். இப்போ இங்கே வர்றவங்களுக்கு வந்து நாங்கள் முதல் ஃபிங்கரிங் சொல்லி தருவோம். அதுக்கு தனியாக ஃபிங்கரிங் புக் இருக்குது. இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒவ்வொரு லெட்டர்ஸுக்கும் என்ன ஃபிங்கர் யூஸ் பண்ணணும் அப்படின்றத இந்த புக்கில் இருந்து அவங்களுக்கு சொல்லி தருவாங்க. ஆமாங்க, தமிழுக்கு அதே மாதிரி ஒவ்வொரு ஃபிங்கருக்கும் என்ன லெட்டருக்கு என்ன ஃபிங்கர் யூஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு எக்ஸசைஸ் இருக்குது. அது ஒவ்வொரு எக்ஸசைஸ் வைஸாக டெய்லி நாங்கள் சொல்லி கொடுப்போம். 1 ஹவருங்க. டெய்லி 1 ஹவர். தமிழ் 1 ஹவர், இங்கிலீஷ் 1 ஹவர். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா 600ங்க பெர் மந்த்து. 1 ஹவர், டெய்லி 1 ஹவர், சண்டே ஹாலிடே, டெய்லி 1 ஹவர். அதுக்கு வந்து 600 வந்து மந்த்லி ஃபீஸுங்க. 100 rupees வந்து பார்த்தீங்கன்னா அட்மிஷன் ஃபீஸ். அது ஃபஸ்ட்டு மந்த்து மட்டும் வரும். அதாங்க 8th பாஸ் பண்ணியிருந்தா எலிஜிபிள் ஃபார் கவர்மெண்ட் அப்பியரிங் எக்ஸாம், கவர்மெண்ட் எக்ஸாம். கொஞ்சம் எனக்கு வந்து ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கேன், ஃபிங்கரிங் வந்தால் போதும் அந்த மாதிரி பண்ணலாம். நிறைய 50 வயசு ஆனவங்களும் கூட வந்து படிக்கிறாங்க. கீபோர்டை ஃபாஸ்ட்டாக வேணும் அப்படிங்கும்போது அவங்க கூட வந்து ப்ராக்டிஸ் எடுத்துக்கிறாங்க. இதுக்கு வயசுலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. 8th பாஸ் பண்ணால் போதும்.
கான்டாக்ட் நம்பர் வந்து 9865672133. ஓகே சார், நிறைய தகவல்கள் எங்ககிட்ட பகிர்ந்துக்கிட்டீங்க. ஓகே மிக்க நன்றி. ஓகே, நன்றி.